வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் எல்ஸ் எக் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 7. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல ஹீரோ, "ஓ அழகான சிஸ்டர், இவங்கள பார்த்துல சந்தோஷம் தான். ஆனா உங்க கைக்கு பின்னாடி நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு?" ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். இவன் பார்த்துட்டானோ, சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஸ்வாட் எடுத்து காட்டுது. "நீ ரொம்ப ரூடா பேசுற, உன் தலையை நான் சீவ போறேன்னு. எதுக்காக இப்ப நீங்க வந்து ஸ்வாட் எடுத்து என் முன்னாடி நீட்டுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு நீங்க இப்ப இவ்ளோ கோவப்படுறீங்க?" இந்த பொண்ணை பார்க்குறப்ப எனக்கு சீனியர் சிஸ்டரோட ஞாபகம் தான் வருது. இந்த பொண்ணுடைய லுக் இருக்கு, அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருந்துக்கணும். ஒருவேளை அன்னைக்கு பார்த்த அந்த கருப்பு மனுஷங்களோட சேர்ந்தவளா இருப்பாளோ? நான் வந்துட்டு ஏன் இந்த பொண்ண வந்து ஞாபகம் வச்சுக்கல? "நீ இப்ப வீட்டுக்கு வா. அப்பா உன்ன வந்து கூப்பிட்டாரு சீனியர் சிஸ்டர்ன்னு" சொல்லி அந்த பொண்ணு வந்து கூப்பிடுறான். "வீட்டுக்கா? நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும்? ஜூ ஃபேமிலிக்கு அந்த மெசேஜ வந்து சொல்லிரு. நான் இனிமே அங்க வரமாட்டேன். எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இத நீ வந்து ஜூ ஃபேமிலி கிட்ட உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. ஜூ ஃபேமிலிலேருந்து நான் எப்பயோ நான் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளிய போயிட்டேன்னு சொல்லி. நீ இப்ப வந்துட்டு வரல அப்டின்னா, நீ ரொம்ப வந்து ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். நீ அதுவும் எங்க அப்பாவோட ஒப்பந்தத்தவே நீ வந்து மீறியா? உன்ன அட்டாக் பண்ணி நான் இங்கருந்து உன்ன நான் தூக்கிட்டு போறேன். அது என்னால முடியும்னு" சொல்லி சீனியர் சிஸ்டர வந்து அந்த பொண்ண அட்டாக் பண்ண வரான். ஹீரோ தான் இடையில புகுந்து தடுத்துடுறான். "நான் இருக்கிற வரை உன்னால என்னோட செகண்ட் சிஸ்டர் சேர்ந்தவங்கள உன்னால எதுவுமே பண்ண முடியாது." இவன் எப்படி என்னுடைய அட்டாக்கவே வந்து தடுத்தான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்க மக்களும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. "அவன் யார்றா அவன்? ஜூ ஃபேமிலிய சேர்ந்த அந்த பொண்ணோட அட்டாக்கே வந்து தடுத்துட்டானே! இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா?" அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இவன இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லைன்னு அங்க இருக்க ஆளுங்கலாம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அவளோட அல்டிமேட் மூவ் வந்துட்டு பண்ணலான்னு சொல்லி அவருடைய பார்த்த பவரையும் உள்ள கொண்டு வந்துட்டுருக்கான். அங்க இருக்கவன் பார்க்குறான். "அங்க பார்த்தீங்களா? அது வந்து மிஸ் ஜூஸுவான் தான் அவங்களுடைய அல்டிமேட் மூவ் வந்து பண்ண போறாங்க." "என்னது அல்டிமேட் மூவா?" அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே வாய பொளந்துட்டு இருக்காங்க. "இதுக்காக வந்துட்டு நான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன். என்னுடைய பாடிய வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு நான் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த பவருக்காக தான். இவ்வளோ நாள் நான் கத்துக்கிட்ட இந்த ஸ்வார்மன்ஷிப் என்னை விட்டு என்னைக்குமே போகாது." டிராகன் சேட்ட சேர்ந்த பொண்ணா இருந்தாலும், இவகிட்டயும் அளவுக்கு அதிகமான பவர் இருக்குன்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ண வந்து பார்த்துட்டு இருக்கான். "உன்ன வந்து நான் இந்த இடத்துல கொல்லப் போறேன். இப்ப என் அட்டாக்க நீ எப்படி தடுக்கிறேன்னு சொல்லி வந்து பார்க்கலாம்." அந்த பொண்ணோட ஸ்வாட பார்க்குறப்ப, இந்த பொண்ண சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலன்னு ஹீரோ நெனச்சிட்டு இருக்கும்போதே, அந்த பொண்ணு அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அவனுடைய கண்ண வச்சு நல்லா உத்து பார்க்குறான். அந்த ஸ்வாட அந்த பொண்ணு வந்து எப்படி கொண்டு வரான்னு சொல்லி. ஹீரோ ஒரே அட்டாக்ல அந்த ஸ்வாட வந்து தடுத்துடுறான். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஆச்சரியத்துல பார்த்துட்டுருக்கா. இங்க வந்து என்ன நடக்குது? இது பாசிபிளே கிடையாது. அங்க இருக்க மக்கள் ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்னது ஜூயான் வந்து தோத்துட்டாங்களா? அவன் அதுவும் ஒரே மூவ்ல வந்து ஜூயான வந்து தோற்கடிச்சுட்டானா? இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொரு டைம் அவங்க ஃபைட் பண்ணா தான் தெரியும். இந்த ஸ்வாட் இருக்கே, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதுக்காக நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டதுக்கான எந்த ஒரு பலனும் போல. ஸ்வார்மேன்ஷிப்ப நான் இவ்வளோ நாள் கத்துக்கிட்டனால, என்னால எந்த ஒரு அட்டாக்கையும் ரொம்ப கிளியரா வந்து பார்க்க முடியுது. இல்ல இப்படி நடக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து தோத்துட்டேனா? அது இவன்கிட்ட நான் வந்து தோத்துட்டேனா? இப்படி வந்து நடக்கவே கூடாது. நீங்க வந்து கிளம்பி போற ஐடியால இருக்கியா? இல்ல வந்து உன்ன வந்து வழி அனுப்பணுமான்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். என்னது இவன பார்த்து நான் வந்து பயப்படுறதா? இவன்கிட்ட நான் வந்து பயப்படவே கூடாது. உன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ வந்து கிளம்புனா நல்லா இருக்கும். உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட போய் சொல்லு. இந்த ஜூஸ் வான் இருக்கிற வரைக்கும் சீனியர் சிஸ்டர வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். "நீயா கிளம்பிட்டா நல்லது. அப்படி கிளம்பாம வேற ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது வச்சிருந்தேன்னா அவ்வளோதான்" சொல்லி ஹீரோ சொல்றான். "இல்ல அப்படி எந்த ஒரு திட்டமும் கிடையாது. நான் ஒரு ஆள் மட்டும் தான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மறுபடியும் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போறா. "உன்கிட்ட நான் தோத்தே போக மாட்டேன்டா. உன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லி அட்டாக் பண்ண வரான். ஹீரோ ஒரே அட்டாக்ல அந்த பொண்ண வந்து மறுபடியும் டேஷ் பண்ணிடுறான். "இதுக்கு மேல உன்ன விட்டு வச்சிருந்தா நல்லா இருக்காது. இப்ப நான் வந்துட்டு என்னோட மூவ பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு" சொல்லி ஹீரோ வந்துட்டு அவனுடைய பவர யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட கழுத்துல இழுச்சு அந்த பொண்ண வந்து மயங்க வச்சுர்றான். அந்த பொண்ணையும் வந்துட்டு கீழ விழ விடாம ஹீரோவே புடிச்சு வைக்கிறான். "சீனியர் சிஸ்டர், இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ண நீங்களே வந்து பார்த்துக்கோங்க." "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய சிஸ்டர் தான் இவ. இவ எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டான்னா, அப்பாவோட உத்தரவுக்காக தான் இப்படி வந்து நடந்துக்கிட்டா. நேத்து என்னுடைய அப்பா வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லி அனுப்பியிருப்பாரு. அவங்க என்ன பத்தி தப்பா நினைக்கிறாங்கன்னு. சரிடா சிஸ்டர், நம்ம வந்து இப்படி வந்து பண்ணிட்டோமே. அங்க வந்து என்ன அது ஜூ ஃபேமிலிக்கும் அவங்க ஒய்ஃப்‌க்கு உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து இப்ப சரியில்லையா? அவங்களுக்குள்ள இப்போ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கா?" "இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ நெனைக்கிற மானைக்கு. இது வெறும் நார்மல் தான்.
ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம இப்ப வந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஜூ ஃபேமிலி நம்மள வந்து கூப்ட்டுருக்காங்கல்ல. அதுவும் ரொம்ப கெயிண்டா வேற கூப்ட்டுருக்காங்க. நம்ம அவங்கள மீட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா நம்ம போய் ஆகணும்னு ஹீரோ கூட இருக்க சீனியர் சிஸ்டரும் வந்து வேகன்னு சொல்றான். மாஸ்டர், மாஸ்டர் கதவ தொறங்க. ஏய் முட்டாளே! இப்ப எதுக்கு இவ்ளோ சத்தமா நீ வந்து கத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாஸ்டர் நம்ம கதவ உடைச்சுட்டு அங்க ஒருத்தன் வந்துட்டான். என்ன சொல்ற? கதவ உடைச்சுட்டான். ஆமா. நம்மளுடைய கதவ உடைச்சுட்டு அது மட்டும் இல்லாம ஒரு லேடியுமே இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய லேடி மாதிரியே இருக்காங்க. அந்த பொண்ணும் ஒரு 2 ஆளும் வந்திருக்காங்க. நம்மளோட ஆட்கள் எல்லா பேரையுமே அடிச்சு போட்டாங்க. நம்மளுடைய டோரையுமே அவங்க வந்து உடைச்சுட்டாங்க. இத எப்படியாவது இப்போ நம்ம தடுத்து நிப்பாட்டியே ஆகணும். நம்மளுடைய லேடி வேற இப்ப அன்கான்ஷியஸ்ல இருக்காங்க. என்ன சொல்ற? அதுவும் ஜூலியாவே வந்துட்டு ஒருத்தன் நாக் அவுட் பண்ணி அன்கான்ஷியஸ் ஆக்கிட்டானாம். ஜூஸானவே வந்துட்டு அப்படி அட்டாக் பண்ற அளவுக்கு யார் இருக்கான்? அந்த ஆண்மன் செக்ட்ட சேர்ந்தவன் இருக்கானே, அவன் ரொம்ப வருஷமா ஆள் அடையாளமே தெரியாம இருந்தான். இப்ப என்னன்னா இவ்ளோ ஸ்ட்ராங் ஆயிட்டானா? ஆமா, நம்ம இப்ப என்ன பண்றது? இத இப்ப நம்ம உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும் சார். நீங்க தான் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவங்க வந்து வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி அவன் வந்துட்டு ரொம்ப புலம்பிட்டு கிடக்கான். நீ போய் கேங்பேங்க போய் வந்து மீட் பண்ணு. அவங்க தான் இப்ப கரெக்ட்டா இருப்பாங்க. சரின்னு சொல்லி அவனும் ஆட்கள கூப்பிட போயிட்டுருக்கான். ஹீரோவும் அங்க ஒரு 2 பேத்த அடிச்சு பறக்க விட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறான். "என்ன கூப்பிட்டீங்களாமே! உங்கள பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன் இவ்ளோ லேட்டா வந்துட்டு மீட் பண்ண தான் வருவீங்களா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். "ஏய் நான் உன்ன பார்க்கணும்னு நெனச்சேன் தான். அதுக்காக நீ என்ன பார்க்க வருவியா? அதுக்காக என்னோட ஆட்கள் எல்லா பேரையும் நீ வந்து அடிச்சு போடுவியா? இப்ப நீ உன் மனசுல என்னதான் நெனச்சுட்டு இருக்க? பார்க்கணும்னு நெனச்சா பார்க்க வந்துர வேண்டியது தானே! நீங்க ஆசைப்பட்டீங்க நான் வந்துட்டேன். இப்ப நீங்க ஏன் இப்ப நல்லா இல்லையா? என்ன பார்க்கணும்னு நீங்க வந்து நினைக்கலையா? நான் தான் உங்கள வந்து பார்க்க ஆசைப்பட்டதுக்காக தான் வந்திருக்கேனேன்னு சொல்லி ஹீரோ அவன்கிட்ட சொல்றான். ஹீரோவும் இவன மீட் பண்றதுக்காக அவன் இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். அவன் என்னடான்னா, அங்க ஒருத்தன் ஆள கூப்பிட வந்துட்டு அடியாட்கள கூப்பிடணுங்கிறதுக்காக ஓடி போயிருக்கான். ஒருவேள அவன் யார கூப்பிட போறான்? ஒருவேள ஸ்ட்ராங்கான ஆள கூட்டிட்டு வருவானா என்னன்னு வேற தெர்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ். டாடா! பாய்.